மேடம், சுவாமி பூஜையில இருக்காரு. இவன் கத்து கொடுத்ததை பண்ணா, இவன் சொன்ன எல்லாத்தையும் நம்பினான். கடைசியா இவன் சுயரூபத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் You're naughty. சுவாமி, நீங்களும் இப்படிதானா? பேபி, நானும் மனுஷன்தான், நானும் ஆம்பளை தான். ஆனா அது உன் கூட இல்ல, மத்த பொண்ணுங்க கூட. அது அது செக்ஷுவல், நம்மளது ஸ்பிரிச்சுவல். உறவுகளுக்கு மரியாதை கொடுக்காத பெரியப்பா அந்த ஃபேமிலியை பார்த்த பிஞ்சு மனசுக்கு இவர் காட்டின அந்த வித்தியாசம் இவரை கடவுளா மாத்திருச்சு. அவர் எப்பவும் இவளை என்னைக்கும் பிசிக்கலா அபியூஸ் பண்ண மாட்டார். செக்ஸ்னா தப்பு, இஷ்டம் இல்லாம பண்ணா பாவம். அந்த ஒரு தப்பு செய்யாதவன் இவ பார்வையில ஹீரோ இல்ல செல்லம்? அவ உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா அதுக்கு காரணம் நீங்க தானங்க. நல்லது கெட்டது சொல்லி கொடுக்க வேண்டிய நீங்க கெட்டதை மறைச்சிட்டீங்க. அவளுக்கு தேவைப்பட்ட நன்மைய குப்பையில தேடினா. நீலகண்டையா, பிளான் அற்புதமா இருக்கு. யாரும் கற்பனை கூட பண்ணி பார்க்காத அளவுக்கு இந்த கோயிலை நம்ம கட்ட போறோம். பிளான் பேப்பர்ல பார்க்க நல்லா தான் இருக்கு, ஆனா ப்ராஜெக்ட் ஆகணும்ல. எந்த ஒரு ஆபீசரும் பணம், சரக்கு, பொண்ணுங்க இதுல எதுக்குமே மசிய மாட்டேங்கிறானுங்க. சாரி சாமி, இந்த பிளானுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. வேற ஏதாவது வழி இருந்தா பார்க்கலாம்ல. வேற என்ன வழி சுவாமி? எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு வழியும் இல்ல. நீலகண்டையா, யோசி. அவளால அவகிட்ட தப்பா நடந்துகிட்ட பெரியப்பாவை மன்னிக்க முடியலனாலும் தப்பான காரியங்களை செய்யற சுவாமிஜிக்காக அவ தப்பு பண்ணவும் துணிஞ்சிட்டான். ஃபைல் fully signed. எப்படி? I slept with him. கண்ணா, எனக்காகவா? உங்களுக்காக தானே? பரவாயில்ல. என்ன மாய செஞ்சீங்க சுவாமி? ஃபைல் நம்ம இடத்த தேடி வந்திருக்கு. மாயா தான் அவனை தேடி போயிருக்கா. அப்படின்னா வீட்டுல அம்மாவுக்கு சேவை செய்யற, இங்க சுவாமிக்கு சேவை செய்யற, கழுத்துல ருத்ராட்சம், நெத்தில விபூதி, இதெல்லாம் போதுமா? நீ வீட்டுக்கு வந்துரு. சுவாமி, நீங்களாச்சும் சொல்லுங்க, கல்யாண வயசு வந்துருச்சு. எனக்கு சாமி தான் எல்லாமே, புருஷனும் கூட. ஏய், என்ன என்ன பேசுற நீ? கோவப்படாதீங்க நீலகண்டையா. ஜீசஸ்க்கு நன் மாதிரி, ராமருக்கு அகல்யா மாதிரி, கிருஷ்ணருக்கு மீரா மாதிரி, பக்தியால வந்த அட்டாச்மெண்ட், அவ்வளவுதான். இத பாருங்க, நீங்க வெறும் சாமியார் தான், கடவுள் இல்ல. சின்ன பிள்ளையோட மனசை கெடுத்து கெடுத்தது மைண்ட மட்டும்தான். சரி, நீங்க பக்தர்களா மன்னிக்கணும், மன்னிப்பீங்கல்ல? சரி, நான் கிளம்புறேன். தேங்க்யூ சுவாமி. ஹலோ, you go. Okay. நிர்மலுக்கு சைத்ரா துணையானதுக்கு அப்புறம் தான் இந்த நிர்மல் மகாராஜா ஆனார். ஜெய் நிர்மல் மகாராஜாக்கு ஜெய் நிர்மல் மகாராஜாக்கு. சுவாமிஜி பண்ண எல்லா ட்ரிக்கையும் மேஜிக்கையும் இவளும் கத்துக்கிட்டா. லைஃப் அப்படியே இருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்குள்ள சிரி அந்த வேலைக்காரனை காதலிச்சிட்டா. அவனை அநியாயமா கொண்டு சிரிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஃபேமிலி தனக்கு பண்ண துரோகத்தை மறக்கிறதுக்குள்ள தான் அக்காக்கும் மறுபடியும் அதை செஞ்சது. அதுக்கு சுவாமிஜியும் எதுவும் சொல்லாம இருந்தது அவ கோவத்தை அதிகப்படுத்துச்சு. Stay with me. Stay with each other. I will show you. சுவாமி, நோ. வா. Hey, சேத்ரா. Shaitra. ஐயோ, சாமி. வா வா. சுவாமி, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா. ஏய், சாரி சொல்லு, சாரி சொல்லு, சொல்லுங்கறல்ல, சொல்லு. நீலகண்டையா, தெளிவா தெரியுது. உனக்கு
நமக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி தப்பு பண்ணிட்டோம். நிறுத்திடலாமா? அட்சதைய போட்டோமா ஆசீர்வதிச்சோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு பைத்தியக்காரத்தனமான வேலையெல்லாம் செய்யாதீங்க. கவர்மெண்டோட ரூல்ஸை ரிலாக்ஸ் பண்ணி இந்த ஆசிரமம் கட்ட ஒத்துழைச்சவன் நான். தூக்கணும்னு நினைச்சா வர உங்க பெரியப்பான்னு சும்மா விட்டுற இல்லனா உறவை அறுத்துக்கணும் தானே நீங்க எப்பவும் சொல்லுவீங்க. Let's celebrate him. நீங்க எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா சாமி? கண்டிப்பா. அப்ப உங்களுக்கு மத்த பக்தர்கள் இந்த ஆசிரமம்லாம் எதுக்கு? நீங்க நான் 2 பேரும் மட்டும் போதும்ல. அப்படின்னா நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்கல்ல, கரப்ட் அபிஷியல்ஸ், லேண்ட் இஷ்யூஸ், பிரைப்ஸ். இந்த மனுஷங்களுக்கு நடுவுல எதுக்கு இதெல்லாம்? நம்மளே ஒரு சின்ன ஐலண்ட் வாங்கி நமக்கு பிடிச்ச மனுஷங்க கூடலாம் ஒரு சிறப்பான உலகத்தை உருவாக்கிக்கலாம். What? ஐயோ, ஹரி. ஆனா புது இடம், புது ஆஷ்ரம், பில்டிங், இதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். இவங்க தான் பெரிய பணக்காரங்களாச்சே. இவங்க போய் சேர்ந்துட்டா இவங்களோடது எல்லாம் எந்துதான். என்னோடதுன்னா உங்களதும் தானே. எல்லாரையும் கொண்டுடலாமா? கொன்னா சொத்து வராது, அவங்க செத்தா சொத்து வரும். கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி பேரானாமல் கிரியேட் பண்ணுவா. நீங்க கவனிச்சிங்களா? உங்க இடத்துல பாய்சனஸ் மஷ்ரூம்ஸ் இருக்கு. அதே மஷ்ரூம் உங்க டயட்ல. அதான் சாத்வீக உணவு. அனிருத் வெங்கடேஷ் மாமா, எனக்கு யாரும் எதுவும் இல்ல. அவளை சமாதானப்படுத்த என் கண்ணை பார்க்க சொன்னேன். ஆனா அவ கண்ணால என்ன ஹிப்னோசிஸ் பண்ணிட்டா. வீட்டை சுத்தி பூச்சிகளோட சத்தம். யாருக்கும் மூளை வேலை செய்யாது. அனிருத்துக்கு இருட்டுல வந்து தாத்தா மாதிரி பிரமிக்க வைப்பா. பின்னாடி இருந்து வென்ட்ரிலாகிசம் மூலமா கமெண்ட் பண்றது. நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? மயானத்துல மாயையை கிரியேட் பண்றது. எனக்கே நம்பணும்னு தோணுச்சு. ஆல்மோஸ்ட் நானே நம்பிட்டேன். 100 பிளான்ஸ் போடுற ஒரு கிரிமினல் கூட இந்த லவ்வால ஒரு லூப் ஹோல் விட்டுருவாங்க. சைத்ராவும் அப்படிதான். எப்படியாவது அவங்க அம்மாவை காப்பாற்றணும்னு நினைச்சா. உன்னோட குக்கீஸ் என்னால மறக்க முடியுமா? அந்த கொஞ்சம் காதல் தான் உன்னை பிடிச்சு கொடுத்துருச்சு சைத்து. அவங்களுக்கு ட்ரக் லோடட் குக்கீஸை கொடுத்து ஜஸ்ட் கோமாக்கு அனுப்புனேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சாதாரணமா எந்திரிச்சு வருவாங்கன்றது உன்னோட பிளான். ராத்திரி தான் எல்லாருக்கும் சொன்னேன். ஆனா தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க. இது எல்லாமே சைத்ராவோட பிளான். இப்படி பண்ணுங்கன்னு சொன்னேன். இது ஹூக். இந்த பிளானை வீட்டுக்குள்ள இருந்து சைத்ரா எக்ஸிக்யூட் பண்ணா வீட்டுக்கு வெளியே இருந்து நிர்மல் மகாராஜா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். வீட்டுக்கு வெளியே வயசானவனா சுத்துனது. மயானத்துல என்ன துரத்துனது. இந்த போலி நீலகண்டன் தான். எல்லாமே கரெக்டா தான் ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. ஆனா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிருக்கணும். என்னை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தீர்த்தத்தை எப்படி குடிச்சீங்க? டம்மேட்ஸ். அத்த சரி. கதையெல்லாம் அதான். என்ன ஒண்ணு, தூக்கு மாட்டி சாக்கிறதுக்கு பதிலா எல்லாரும் சேர்ந்து விஷ சாப்பாடு சாப்பிட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆமா சித்ரா, ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் செத்துட்டா ட்ரஸ்டியா இருக்க உனக்கு தானே சொத்தெல்லாம் வந்து சேரும். ஆமா சாமி,
ட்ரஸ்டியா இருக்கிற நீயும் இறந்துட்டா நீங்க நீங்க மத்த மனுஷங்க மாதிரி இல்லைன்னு நான் நினைச்சேன். Chetra, Chetra, Chetra. I'll miss you. But don't worry. I'll find a new Chetra. நீங்க எங்க எதுக்கு செப்பரேட்டா? வாங்க வந்து ஃபேமிலியில மிக்ஸ் ஆயிடுங்க.